வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் தவறாக செய்யாத போதிலும் சில விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகும். வேலை செய்தாலும் மதிப்பு கிடைக்காது, முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியாது. நம்மால் எல்லாம் சரியாக இருக்கும்போது கூட ஏன் வாழ்க்கை இப்படி சிக்கலாக மாறுகிறது என்று பலர் மனதில் கேள்வி எழும். இந்த மாதிரி காலகட்டங்கள் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் வந்து செல்லும். ஜோதிடத்தில் இதை கிரகநிலை மாற்றங்களின் தாக்கம் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் 2026 மார்ச் மாதம் முதல் சில ராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, பணம் சம்பந்தமான விஷயங்களில் சில சவால்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. அதில் முக்கியமாக பேசப்படும் ராசி கன்னி ராசி. ஆம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது 2026 மார்ச் மாதம் முதல் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரலாம். தொழில்நிலை எப்படி இருக்கும்? வேலை மாற்றம் ஏற்படுமா? பணம் வரவு குறையுமா? அல்லது இந்த காலம் ஒரு புதிய வாய்ப்புகளின் தொடக்கமா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஆனால் முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது ஒரு முன்னறிவிப்பு கருவி மட்டுமே. அது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக எந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த காலத்தில் முன்னேற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. அதனால் இந்த வீடியோவை பயம் கொண்டு பார்க்க வேண்டாம். மாறாக வாழ்க்கையை நல்ல முறையில் திட்டமிட இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போது முதலில் கன்னிராசியின் அடிப்படை குணாதிசயங்களைப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் பொறுப்புணர்வு கொண்டவர்கள். அவர்கள் எந்த வேலையையும் மிகவும் சீராகவும் மிகவும் திட்டமிட்டும் செய்வார்கள். அவர்களுக்கு அழுக்கு, அலட்சியம், ஒழுங்கின்மை பிடிக்காது. எந்த வேலையையும் அவர்கள் முழு கவனத்துடன் செய்வார்கள். அதனால்தான் பல கன்னிராசிக்காரர்கள் கணக்குப்பணி, நிர்வாகம், ஆய்வு வேலைகள், திட்டமிடும் வேலைகள் போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு குறை என்னவென்றால், அவர்கள் மிகவும் அதிகமாக சிந்திப்பார்கள். சில நேரங்களில் அதிகமாக அனலைஸ் செய்வதால் முடிவெடுக்க தாமதமாகிவிடும். இந்த குணாதிசயம் சில சமயங்களில் அவர்களுக்கே பிரச்சனையாக மாறிவிடும். இப்போது 2026 மார்ச் மாதம் முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம். ஜோதிடத்தில் ஒரு மனிதரின் தொழில்நிலையை முக்கியமாக பாதிப்பவை சனி, குரு, ராகு மற்றும் கேது. இந்த 4 கிரகங்களின் இடமாற்றங்கள்தான் பல நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். 2026 ஆரம்ப காலத்தில் இந்த கிரக நிலைகளின் தாக்கம் கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் சில அழுத்தங்களை உருவாக்கக்கூடும். இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம் நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் முதல் கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்கள் வர வாய்ப்பு உள்ளது? முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. இந்த காலம் முழுவதும் கெட்ட காலம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்களில் அழுத்தம் மற்றும் தாமதம் அதிகமாக இருக்கும். அதாவது, நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் சிக்கல்கள் அதிகமாக தெரியும். ஆனால் முயற்சியுடன் இருந்தால் இந்த காலத்தையே ஒரு முன்னேற்ற காலமாக மாற்ற முடியும். இப்போது சாத்தியமான சவால்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் சவால், வேலையிடத்தில் அழுத்தம் அதிகரிக்கலாம். சில கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் திடீரென அதிக பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரலாம். மேலதிகாரிகள் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம். இந்த வேலை உடனே முடிக்க வேண்டும், இந்த ப்ராஜெக்ட் முக்கியம், இந்த டார்கெட் அடைய வேண்டும். இப்படி அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது சவால், முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு உடனே கிடைக்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்குரிய கிரெடிட் வேறு யாருக்காவது போய்விடும். இதனால் சில கன்னிராசிக்காரர்கள் மனதில் ஏமாற்றம் உணரலாம். ஆனால் இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமானது பொறுமை. ஏனெனில் இந்த காலம் உங்கள் திறமையை சோதிக்கும் காலம். மூன்றாவது சவால், வேலை மாற்றம் பற்றிய எண்ணங்கள். பல கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஆரம்பத்தில் ஒரு பெரிய கேள்வி எழலாம். இந்த வேலை தொடரலாமா? வேலை மாற்றம் செய்யலாமா? வேறு துறைக்கு போகலாமா? இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக வரலாம். சிலருக்கு உண்மையாகவே புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஆனால் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக யோசிக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு மாற்றமும் நல்லதா கெட்டதா என்பதை நேரம்தான் தீர்மானிக்கும். நான்காவது சவால், பிசினஸ் செய்பவர்களுக்கு ப்ராஃபிட் ஸ்லோவாக இருக்கலாம். பிசினஸ் செய்யும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் புதிய முதலீடுகளில் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பணம் வருவது தாமதமாகலாம். கிளையண்ட்ஸ் பேமெண்ட் லேட் ஆகலாம். அல்லது புதிய டீல்ஸ் கடைசி நேரத்தில் தள்ளி போகலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் சில மாதங்கள் நீடிக்கலாம்.
ஆனால் இதன் அர்த்தம் தோல்வி அல்ல. இது ஒரு சோதனை காலம் மட்டுமே. இந்த காலத்தில் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் பின்னர் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும். இந்த காலத்தில் பணநிலை எப்படி இருக்கும்? உண்மையாகச் சொன்னால் இந்த காலம் முழுவதும் பணமில்லாத காலம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பணம் வருவது சில சமயங்களில் மெதுவாக இருக்கும். அதாவது, முன்பு இருந்த மாதிரி திடீர் வருமானம் அதிகமாக இருக்காமல் இருக்கலாம். சில கன்னிராசிக்காரர்கள் சம்பளம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த சாலரி ஹைக் சிறிது தாமதமாகலாம். இது பலருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். உங்களுடைய உண்மையான திறமையை பலர் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சில நேரங்களில் உடனே ரிவார்ட் கிடைக்காமல் இருந்தாலும் உங்கள் உழைப்பை முக்கியமானவர்கள் கவனித்துக் கொண்டு இருப்பார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று: உங்கள் வேலை தரத்தை குறைக்காமல் தொடர்ந்து உழைக்க வேண்டும். ஏனெனில் இந்த காலம் ஒரு விதமான கரியர் பில்டிங் ஃபேஸ். இப்போது கரியர் growth பற்றி பார்க்கலாம். 2026 ஆரம்பத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான சூழ்நிலை உருவாகலாம். அதாவது, நீங்கள் நினைத்ததை விட வேறு துறையில் வாய்ப்பு கிடைக்கலாம். உதாரணமாக, ஒருவர் பல வருடங்களாக ஒரே மாதிரி வேலை செய்து கொண்டிருந்தால் இந்த காலத்தில் புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம். அல்லது ஒரு புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் அதே ப்ராஜெக்ட் தான் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக மாறலாம். இதுதான் இந்த காலத்தின் முக்கியமான ரகசியம். முதலில் சவாலாக தெரியும் விஷயம் பின்னர் ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். பிசினஸ் செய்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனை: 2026 மார்ச் முதல் சில மாதங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் அல்லது பெரிய முதலீடு செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டையும் நன்றாக படித்து புரிந்து கொண்டுதான் முடிவு எடுக்க வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் அவசர முடிவுகள் பின்னர் சிக்கலை உருவாக்கலாம். அதே நேரத்தில் புதிய ஐடியாஸ் மிகவும் நல்ல பலனை தரும். ஆன்லைன் பிசினஸ், டிஜிட்டல் வேலைகள், ஃப்ரீலான்ஸ் வேலைகள், இந்த மாதிரியான துறைகளில் சில கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் 2026 இறுதிக்குள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இதுவரை 2026 மார்ச் மாதம் முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் வரலாம் என்பதை பார்த்தோம். ஆனால் இப்போது மிகவும் முக்கியமான பகுதியை பார்க்கப் போகிறோம்: இந்த காலத்தை எப்படி வெற்றியாக மாற்றலாம். ஏனெனில் ஒவ்வொரு சவாலான காலத்திலும் ஒரு மறைந்த வாய்ப்பு இருக்கும். அதை கண்டுபிடிப்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். முதலில் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலத்தில் மாற்ற வேண்டிய ஒரு முக்கிய பழக்கம்: அதிகமாக சிந்திப்பதை குறைக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே மிகவும் ஆழமாக சிந்திப்பவர்கள். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்த்து அனலைஸ் செய்வார்கள். இந்த குணம் பல சமயங்களில் நல்லது. ஆனால் சில நேரங்களில் அதே குணம் முடிவெடுக்க தாமதமாக்கிவிடும். அதனால் 2026 ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்: சில நேரங்களில் சரியான முடிவு என்பதற்கும் மேலாக சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு மிகவும் முக்கியம். இரண்டாவது விஷயம்: புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்தில் ஒரே ஒரு திறமையுடன் நீண்ட காலம் முன்னேறுவது சில நேரங்களில் கடினம். அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி புதிய சாஃப்ட்வேர், புதிய டெக்னாலஜி, புதிய ஸ்கில் இவற்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த சிறிய முயற்சிகள் பின்னர் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மூன்றாவது விஷயம்: நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். சில நேரங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது மனசு சோர்ந்து போகலாம். எதற்காக இவ்வளவு உழைக்க வேண்டும் என்று கூட தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில்தான் பலர் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் விட்டுவிடாதவர்கள்தான் பின்னர் வெற்றி பெறுகிறார்கள். நான்காவது விஷயம்: சுற்றியுள்ள மனிதர்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். 2026 ஆரம்ப காலத்தில் சில கன்னிராசிக்காரர்கள் தவறான ஆலோசனைகளை கேட்டு தவறான முடிவுகளை எடுக்கலாம். அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வையும் கவனமாக கேட்க வேண்டும். ஏனெனில் பல நேரங்களில் உள்ளுணர்வுதான் சரியான பாதையை காட்டும். இப்போது ஒரு நல்ல செய்தி: இந்த சவாலான காலம் நீண்ட காலம் நீடிக்காது. ஜோதிட கணிப்புகளின்படி 2026 நடுப்பகுதி மற்றும் 2026 இறுதி காலத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மெதுவாக முன்னேற்றம் ஆரம்பமாகும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். சிலருக்கு புதிய பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள்தான் பின்னர் உங்கள் வாழ்க்கையை மிகவும் வலுவாக மாற்றும்.
இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.